மல்லி இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அதுவும் இல்லாம அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய காரியம் என்ன? அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ எல்லாருமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வெண்பாவ காப்பாத்த வேண்டியது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அத விட பல மடங்கு இப்போ நம்ம மல்லியோட வயித்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைய காப்பாத்துறதும் முக்கியம். அதாவது நம்ம மல்லிக்கு இப்பதான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். அவங்க பிரெக்னன்ட் ஆயி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த மாரி டைம்ல அவங்க ரொம்ப ரிஸ்கியான வேலை எல்லாத்தையுமே செஞ்சாங்க அப்படின்னா, அந்த குழந்தை கலையறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி நம்ம மல்லிக்கு இப்போ ஒரு அடையாளம் கிடைக்கணும். அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி, இன்னும் இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு மல்லிய இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாலுமே சரி, அந்த ஒரு விஷயத்துல இருந்து தடுக்கக்கூடியது அந்த குழந்தை மட்டும் தான் அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம வெண்பாவுக்கு முதல்ல முக்கியமானது யாரு அப்படின்னா, அதாவது நம்ம மல்லிக்கு முக்கியமானது வெண்பா மட்டும் தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துகிட்டு, நான் வெண்பாவ காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ கடைசியில ஹாஸ்பிட்டல்ல இப்போ டாக்டர் வேஷம் போடுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு அ இதுல கொண்டு போய் நம்ம மல்லி, அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் 2 பேரையுமே கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம இப்போ அங்கிருந்து யாருக்குமே தெரியாம கிளம்பி தான் இப்போ இப்படி ஒரு மாஸான ஒரு காரியத்தையே செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து எல்லாமே ரொம்ப சூப்பராவே போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா? மல்லி இருந்துட்டு, இப்போ நேரா கிளம்பி போயிட்டாங்க. அதாவது அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த நர்ஸும் இருந்துகிட்டு, கண்டிப்பா வெண்பா இங்க தான் இருப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா வெண்பா இங்க இருந்து நாளைக்கு அந்த நியூரோ சர்ஜன பார்த்துட்டு தான் இங்கருந்து டிஸ்சார்ஜ் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா வெண்பா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொன்னாங்க. இப்பதான் நம்ம மல்லி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இனிமே எது வந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ நேரா கிளம்பி போயிட்டாங்க. அதாவது பக்காவா பிளான் போட்டாங்க. இந்த மாரி டாக்டர் வேஷத்துல நம்ம உள்ள போயிட்டு வெண்பா எங்க இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நார்மலா மல்லியோ இல்ல அந்த நர்ஸோ உள்ள போனாங்க அப்படின்னா யாருமே உள்ள விடவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ டாக்டர் வேஷத்துல போனா கண்டிப்பா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு வேஷத்துல இப்போ கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம உள்ள போயிட்டு பார்க்கும்போதுதான் இந்த விஷயம் எல்லாமே தெளிவா புரிய வரப்போகுது. அதாவது என்னாச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை இதே ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்பதானே ரைடு போயிருக்காங்க போலீஸ். மறுபடியும் எல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ள கான்பிடென்ட் இருந்துச்சு. அது என்னமோ உண்மை. அந்த போலீஸ் எல்லாம் மறுபடியும் அங்க வரப்போறது கிடையாது. ஆனா வெண்பாவை தேடி வந்த நம்ம மல்லி கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லியையும் நம்ம அந்த நர்ஸ் 2 பேரையுமே போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இப்போ அடுத்தடுத்து எல்லாமே ரொம்ப சூப்பராவே போச்சு. அதுவும் இல்லாம இப்போ நேரா கிளம்பி நம்ம மல்லி இங்க டாக்டர் வேஷத்துல நிக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் வெண்பா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அவ்வளவுதான் இனிமே நம்மள யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம நம்மள காப்பாத்தவும் முடியாது. அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப பயத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா மல்லிய கண்ணால பாக்குற வரைக்கும் உண்மையிலேயே வெண்பாவோட உயிர் அவங்க கையில இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு பக்காவா பிளான் பண்ணி உள்ள போய் நம்ம வெண்பா இருக்கக்கூடிய இடத்தையும் பார்த்துடுறாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா அப்படின்ற மாதிரி சொல்லி வெண்பாவை போய் எழுப்ப ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம இப்போ பக்காவா பிளான் பண்ணிருக்கிறதுனால அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் வராது. ஒரு பக்கம் வெண்பாவும் மல்லியை பார்த்து ரொம்ப கதறி எழுறாங்க. மல்லியம்மா நீங்க வந்துட்டீங்களா? எப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்பா நம்ம உடனடியா இங்க இருந்து வெளியேறணும். உன்னை உடனடியா நான் காப்பாத்தி ஆகணும். அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இங்க ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஏற்கனவே ரவுடிங்க இருந்துட்டு வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உள்ள யார் போனாலும் யார் வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பக்காவா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஹாப்பி அப்படின்றது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ தைரியம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மல்லி அம்மாவை பாத்துட்டாங்க. மல்லி அம்மாவும் தன்னை பாத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்தினால ரொம்ப கான்பிடென்ட்டோட இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமா? அதுவும் இல்லாம வெண்பாவை மல்லி பாப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா பாத்துட்டாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி அங்க ரவுடி ஒருத்தன் உள்ள வரான். நீ எப்படி இங்க வந்த? டாக்டர் வேஷத்துல உன் பொண்ணு வெண்பாவை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போலான்னு பாக்குறியா? கண்டிப்பா முடியாது. நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ நம்ம மல்லியை தீர்த்து கட்டுறதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு பிளானை இங்கேயே போட போறாங்க. அதாவது மல்லியை கொன்னுட்டு வெண்பாவை இங்க இருந்து கடத்திட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி
அதாவது வெண்பாவ வந்து தான் கண்ணு முன்னாடி இல்ல, வெண்பாவ பார்க்கல அப்படின்னும் போதே, உண்மையிலேயே மல்லி எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன்ல இறங்குனாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வெண்பாவ பார்த்துட்டாங்க, வெண்பா கூட இருக்கா, வெண்பா கைய நம்ம மல்லி புடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, கண்டிப்பா கை விட்டுற மாட்டாங்க. வெண்பாவ காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க. அப்படிதான் அந்த ரவுடிய அடிச்சு காயப்படுத்தி, அதாவது அடிச்சு போட்டு, அதுக்கப்புறம் வெண்பாவ அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப ரிஸ்கியான வேலைய தான் நம்ம மல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் என்னமோ வந்து வீட்ல உட்கார்ந்துகிட்டு மல்லியால என்ன பண்ண முடியும்? அவ அடிக்கடி போயிட்டு ஊர் வம்பு, உலக வம்பெல்லாம் வந்து இழுத்துட்டு வரா. அதே மாரி அவ எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வராம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா மல்லி இவ்ளோ பெரிய பிளான் போடல அப்படின்னா, கண்டிப்பா இந்நேரத்துக்கு நம்ம வெண்பாவ காப்பாத்த முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமாவே மாறியிருக்கும். அந்த ஒரு விஷயத்துல வந்து அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இங்க எல்லாருமே திரு திருன்னு முழிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் இல்லாம இப்ப மல்லி இந்த ஹாஸ்பிட்டல விட்டு நம்ம வெண்பாவ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னாவே போதும். அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் மொத்தம் வந்து அவங்களோட கண்ட்ரோல் இருக்கு. அதாவது அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மல்லிக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் வெண்பாவ கொண்டு போய் விஜய் கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நம்ம மல்லியோட மனசுல இருக்கிறதுனால எந்த தடை வந்தாலுமே அந்த தடை எல்லாத்தையுமே நீக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுல சந்தேகமே இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.